என்ன பேசின்னு இருக்க, கட்சிக்கல்ல வெத்தலைக்குதான்னு பார்த்துக்கின்னு வந்தேன்னு இருக்கிறியா, என்ன பேசின்னு இருக்கேன், நாஷா துணியா அப்படிம்பாங்க. இது மெட்ராஸ் இப்போ தான் முடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் தமிழ் உங்களுக்கு தெரியும். யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கண்ணா. யானுங்க நீங்கள் பேசுகிறீங்க, என்ன மணியும் பேசுகிறீங்க, யானுங்க எப்படி பேசி போட்டு போகிறீங்க, சொல்லி போட்டு போங்கண்ணா, பார்த்து போட்டு போங்க அப்படிம்பாங்க. அந்த கோவை மாவட்டத்தின் தமிழ். வாங்க நாகநந்தினி, உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. பாட்டாளிகளே என்ற அணியை துவக்கி வைக்க வருகிறார். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உங்கள் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஊர் இல்லை சார், இதெல்லாம் எப்பேற்பட்ட ஊரு. மணக்கிறதுனா ஜவ்வாது சந்தனம், சுவைக்குனா ஆம்பூர் பிரியாணி, சுற்றி பார்க்க ஏலகிரி, சாமிக்க பொற்கோயில், 64வது நாயன்மார்னு சொல்லக்கூடிய வள்ளல் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊரு இதுதான். பெரியாரினுடைய துணைவியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியம்மையார் பிறந்த ஊரும் இதேதான். இங்க ஃபேமஸ் வேலூர் கோட்டை மட்டும் இல்லைங்கய்யா, அம்மா சொன்ன மாதிரி இது ராணுவ பேட்டையாக மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க பாட்டாளி மக்கள் வாழ்ந்த மண் இந்த வேலூர் மண். ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் எங்களுக்கு துணையா இருப்பாங்க. விஜயகுமார் சார் என்ன பேச்சுங்கிறீங்க, அடாடாடாடா சார் பேசும்போது பயங்கர சவுண்டு, என்ன ஒரு சத்தம் சார். இதெல்லாம் நாங்க வசந்த மாளிகை படத்திலேயே பார்த்தாச்சு. தண்ணியா குடிங்க. இதுக்குதான் நாங்க சொல்றோம், ரொம்ப படிக்காதீங்க, மண்டை சூடேறிரு, என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருப்பீங்கன்னு. சும்மா பட்டினத்தார மட்டும் வந்து சொன்னீங்க. எங்க பட்டுக்கோட்டையார் என்ன தெரியுமா சார் சொல்லியிருக்கிறாரு, ஒன்னும் இல்ல, எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைச்சு ஊருக்கு சோறு ஓடுவான், ஆனா எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கிறவன் பேசி பேசிய ஊரை கெடுப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதுல போட்டிருக்கிற சட்டை, இன்னைக்கு படிச்சவன் யாரு சார் சொந்த ஊர்ல வேலை செய்யறான், ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், இந்த ஊர்ல வேலை செய்யறேன்னு வெளியூர் போயிடுறான். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தா போதும், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கய்யா, H1B விசா மட்டும் கேன்சல். இப்ப வரட்டும், மொத்த பயிரும் மாட்டிக்குவாங்க, மொத்தமும் ஊரை விட்டே போயாச்சு. படிக்காத பாருங்க, எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்கால போய் அவன் பாட்டு கல்கண்டை வாங்கி திம்பேன். அங்கே வேலூர் பொற்கோயிலில் போய் விபூதி குங்குமம் அடிச்சுக்கிருவேன். வேளாங்கண்ணியில் போய் அவன் பாட்டு ஜெவமாலையை வாங்கி மெழுகுதிரி கொளுத்துவேன். என்னடா 3 கோயிலுக்கும் போகிறேன், நமக்கு எல்லாம் ஒன்று தான் சாமியே அப்படின்னா. இந்த படித்த கோயிலுக தான் நம்ம இனம் எங்கிருந்து பிறந்தது அப்படின்னு உட்காந்து நோட்டை போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். நோட்டை போட்டு எழுதுனா பரவாயில்லையா, பொய்யா பேசுவாங்க. அவங்க ஆஸ்திரேலியா போய் ஆடு மேய்ப்பாங்களோ இல்ல துபாயில போய் ஒட்டகம் மேய்ப்பாங்களோ தெரியாதுங்க. நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்டா போதும், நான் அப்படியே இந்த சில்க் சட்டையை எங்க விஜயகுமார் போட்டிருக்காருல அதே மாதிரி சில்க் சட்டையை போட்டு வந்து துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, அப்படி விவேகானந்தர் எங்கயா விவேகானந்தர் துபாய்க்கு போட்டாருன்னு கேட்டா வழி தெரியாது. ஆனா பேசுறதெல்லாம் பார்க்கணும், அத்தனையும் பொய்யுங்க. ஒண்ணும் இல்லைங்க, காலையில ஐயா வரல, நாங்க 4 பேரும் கார்ல வந்தோம். இந்த வேலூர் இந்த டிவி சர்க்கிட் ஹவுஸ்க்கு போறதுக்கு வழி என்ன, அப்ப கூட எங்க டிரைவர் என்ன படிக்கல, அவர் சொன்னார் 4 பேர்கிட்ட வழி கேட்டு போலாங்க அப்படின்னு சொன்னார். உடனே எங்க தனிகை என்ன அதான் அண்ணன் சொன்னாரு, ஸ்மார்ட் இளமை புதுமை. இந்த தனியை என்ன தெரியுமா, நான் பார்த்து சொல்றேன், கையில இருக்கு சாட் ஜிபிடி, ஏன்னா படிப்பாளி இல்ல, போட்டாரு ரூட் ஹிஸ்டரி போடு, சர்க்கியூட்டர்ஸ்க்கு வழி என்ன அப்படின்னு அது சொல்லுச்சு. கோ ஸ்ட்ரைட், கோ ரைட், கோ லெஃப்ட், டேக் அபவுட் டர்ன். திரும்பி பார்க்குறோம் வேலூர் ஜெயிலு. கொஞ்சம் விட்டுருந்தா ஜெயில கொண்டு போய் விட்டுருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். இன்னொன்னு இல்லையா, அண்ணன் பேசும்போது கவனிச்சிங்களா, எங்க விஜயகுமார் அண்ணன் பேசும்போது நாகநந்தினி அப்படின்னு என் பேரு வேற, எங்க வீட்டுக்காரரே சொல்றதுக்கு பயந்துருவாரு, இவர் சொல்லியிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, காரல் மார்க்ஸோட பேசுனதோட நீங்க நிறுத்தி இருக்கணும். தேன் கூடு, தேன் என்ன சொல்லுமா, யாராச்சும் திருடிட்டு போயிட்டாலும் எனக்கு திறமை இருக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லுமா. தேனி எந்த ஊர்லயா போய் யூனிவர்சிட்டியில BA BSc டிகிரி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துச்சு. தேனியோடைய உழைப்பும் பாட்டாளியோடைய உழைப்புக்கு சமம் அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாமா? தேன்கோட்டில் இருக்க தேனி மட்டும் டிகிரி படிச்சிருந்துச்சுன்னா
அந்த தேனை பூரா அதுவே தின்றுக்குமே ஒழிய நமக்கு ஒரு சொட்டு கூட வச்சிருக்காது. அதேதான் நானும் சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படும்ட்டு எங்கிட்டாவது போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். படிக்கல, அதனாலதான் நம்ம எல்லாம் தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சிறப்பு பார்த்தோம், அது படிக்கலன்றனாலதான் தேனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கெட விடாது. அதுதான் பாட்டாளி வர்க்கம். அதை தாண்டி அசுரன் பட டைலாக்ல நீங்கெல்லாம் பேசலாமா? உங்களுக்கு தான் வரல இல்ல. அதுல படிச்ச அப்பாவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? அதோட நிறுத்திருப்பாரு, நல்லா படிச்சுதம்பரம் அப்படின்னு. அது படிக்காத பாட்டாளி அப்பா சார், அவர் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நல்லா படிச்சு அதிகாரத்துக்கு வா. அதிகாரத்துக்கு வந்து இங்கதான் நீங்க நோட் பண்ணணும். அதிகாரத்துக்கு வந்து உனக்கு இன்னைக்கு நடந்ததை வேற யாருக்கும் நடக்காம பார்த்துக்கோ சிதம்பரம்னு சொல்றான் பாருங்க. அதான் சார் பாட்டாளி மனசு. எங்க ஐயாவை பத்தி பேசினாரு, பாடநூல் கழக தலைவர். அவருக்கு அதனால பெருமை வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? எங்க ஐயா படிச்ச பட்டதாரியா இருந்தாலும் கூட படிக்காத பாமரனுக்கு கூட இந்த பட்டி தொட்டி எங்கும் பட்டிமன்றங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு உழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னா அந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசுதான் கலைமாமணிங்கிற பட்டம்ன்றது. சொன்னா என்னங்க ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புலம்புவாங்க சார், நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, எனக்கு இன்டென்சிவ் போடல, எனக்கு இன்கிரிமெண்ட் இல்ல, எனக்கு ப்ரமோஷன் இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அத வேலையை நீங்க ரசிச்சு வேலை செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு மதுராந்தகத்து பக்கத்துல ஒரு ஓட்டுநர் சார், படிக்கல, கோடி ரூபாய் சம்பாதிக்கல, அவர் அரசு டிரைவர் தான். அவருடைய பணி நிறைவாயிடுச்சு. அந்த மாலையை போட்டுட்டு 30 வருஷம் அந்த பஸ்ல ஓட்டிருக்காரு. அந்த பஸ் அப்படி சுத்தி வந்து அந்த பஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்து அந்த ஸ்டேரிங் மேல படுத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டாரு பாருங்க. இன்னைக்கு படிச்சு டிகிரி வாங்கினவங்க எல்லாம் ஒரு பஸ் கடியில போய் விழுந்து சாகுறான். ஆனா படிக்காத பாட்டாளி அந்த பஸ்ல 30 வருஷமா பயணிகளை காவல் காத்திருக்கிறாருன்னு சொன்னா அது பாட்டாளிங்க. என்ன அதாவது என்ன பேசணும்னு இன்னொரு விஷயம் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்லட்டுமா? 1960களில் நடந்த விஷயம். வேலூர்ல சரியான தண்ணீர் பஞ்சங்க. அப்ப இங்க தண்ணீர் குடிக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கும்போது இங்க ஒரு தலைவர் இருந்தார். அவர் சொல்றாரு, அவர் படிக்காதவர் தான், அவர் பாட்டாளி தான், உழைப்பாளி தான். அவருக்கு தெரியல. ஆனா அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆம்பூர்ல இருந்து வேலூருக்கு தண்ணீர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. உடனே படிப்பாளியா இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை கூப்பிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வரைபடத்தை போடுன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பொறியாளர் சொன்னாரு, ஆம்பூர் பள்ளம், வேலூர் மேடு, முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்றேன், அவனை நான் வச்சிருக்கேங்கிறேன். அதெல்லாம் இல்ல, நீ போட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே 4 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நைட்டு 2 மணிக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு அந்த வரைபடத்தை அந்த பொறியாளர் கொண்டு போய் கொடுத்துற. அவர் தூங்கிட்டு இருந்தார் தலைவர். அப்ப அந்த வீட்டு வேலையாளர்கிட்ட கொடுத்துட்டு காலையில அந்த தலைவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில 8 மணிக்கு பொறியாளர் வீட்டுல அந்த தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த பொறியாளர் எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தூக்கத்தை நீ கெடுக்கல, உன் தூக்கத்தை நானும் கெடுக்கல. வரைபடம் நல்லா இருந்துச்சியா? அருமை, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வேலூருக்கான தண்ணி பஞ்சத்தை தீர்த்தது அந்த வரைபடம் தான். அந்த பொறியாளர் நீங்க சொன்னீங்களே பொக்ரான் அணுகுண்டு ஆராய்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு தயங்கும் போது அவரை தட்டி கொடுத்தாரு. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொறியாளர்னு சொன்னா அந்த தட்டி கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்த அந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வழிகாட்டியே நாங்க தாங்க. இன்னொரு விஷயம், ஃபெயிலியர் உங்களால தாங்க முடியுமா சார்? கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்துல இப்ப நடந்த ஒரு சம்பவம். 18 வயசு ஒரு அம்மா சரியா படிக்கல. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுல அவங்க அப்பாவுடைய வேலை முறுக்கு தொழில் நல்லா செய்வாங்க. சரி, அதை வச்சு பொழைச்சு போன சொல்லி மதுரையில இருந்து கேரளாக்கு போனா முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை, கேரளால போய் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டாங்க. 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள கிட்டத்தட்ட வடை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகுமா. அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்ல போய் நல்ல முறுக்கு வியாபாரம் எல்லாம் செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் 1.5 லட்சம். இதெல்லாம் விஷயம் இல்ல. அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது. அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருட்டு போகுது. ஒரு வாரத்துல அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடிச்சு திருட்டு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாசத்துல 8 திருட்டு, வீடெல்லாம் திருட்டு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு, நிலம், காசு எல்லாம் போச்சு. அந்த அம்மா உடல்நல மோசமாயி 6 மாசம் கோமாவுக்கே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரு ஸ்ட்ரெஸ், என்னால முடியல இப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் நின்னா. போலீஸ் கேஸ் ஆச்சு. ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறுலாம் வந்துச்சு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கொடுத்த கடனை திருப்பி
கொடுப்பேன், தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜீரோல இருந்து லைஃப ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸ்ல திரும்பவும் அதே பெட்டி கடை போடுது. அன்னைக்கு ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம்? 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். ஆனா உழைப்ப போட்டுச்சு, விடாமுயற்சி போட்டுச்சு. 8 கடை, 2000 பேத்துக்கு வேலை, 150 ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸ். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசத்துல 60 கோடி டர்ன் ஓவரை காமிச்சது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தன்ங்கிற அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னா என்ன சார் பேசுறீங்க? இப்போ மேடம் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஐயா கூடி சொன்னாங்க, பெண்கள் வீட்டிலேயே இருந்து கஷ்டப்படுறோம். ஆமா சார், எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பதான் படிக்கணும், பட்டம் வாங்கணும்ல வெளியே வரும். ஆனா எங்ககிட்டயும் திறமை இருந்துச்சுல, எங்ககிட்டயும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுல, அதுவும் வீட்டுல இருக்கவங்க மதிச்சாங்களான்னு தெரியாது. தமிழ்நாடு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கம்பெனி 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கு தெரியுமா? நீங்க நினைப்பீங்க, நீங்க எல்லாரும் கூடி நினைப்பீங்க அது படிச்ச ஒரு படிப்பாளி செஞ்சதுன்னு. கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் என்னுடைய விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக யோசிச்சு அண்ணன் பேசும்போது சொன்னாரே பானை செய்யதான் உதவும், இல்ல என்னது கீரை நெசவு செய்வதான் பயன்படும் அப்படின்லாம் சொன்னாங்களே. அதே நெசவு, அதே பானை செய்யறது, எல்லா தொழிலும் ஒரு பெண்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 2024 மட்டும் படிக்காத பெண்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி டர்ன் ஓவரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு சொன்னா இதுல சார் நிறைவான வாழ்க்கை. அதனாலதான் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னாரு, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் 25 கிலோ வரைக்கும் பஸ்ல இலவச பயணம்னு அறிவிச்சாருன்னு சொன்னா இதுல சார் அங்கீகாரம். எங்க நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க, பெருசா இல்ல. ஐயா, இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிற தொழில் என்ன தொழில் இல்லையா? படிச்ச படிப்பாளிகளுக்கு இப்ப என்ன ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் படிச்சாங்க, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. எந்த டிகிரி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஐடி கம்பெனில போய் ஒரு டேக மாட்டிட்டு பிபிஓ மாதிரி பேபேன்னு பேசிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனா இந்த ஐடி கம்பெனி எப்படி வந்துச்சு தெரியுமா சார்? ஒரு முதல்வர் இருந்தார், ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மவுஸ்ன்ற ஒரு வார்த்தையை படிக்கிறார். அப்போ அவங்களோட பிஏ கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு, மவுஸ்னா என்னையா, எலியா அப்படின்னா. இல்ல சார், இப்ப அது புதுசா வந்திருக்கு, மவுஸ் தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா இது எந்த நாடு செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தாய்வனை விட தமிழ்நாடு பெருசியா? ஏன் இன்னைக்கு கணினி துறை தான் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா என் நாட்டுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது? கூப்பிட எல்லா செக்ரட்டரியேட்டையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த மென்பொருள் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா எவ்வளவு செலவாகும் கேக்குறாங்க. 10,000 கோடின்னு சொல்றாங்க. அப்ப 10,000 கோடி நம்ம கிட்ட கொடுக்க முடியாது, ஆனா பொதுத்துறை நிறுவனத்துக்கு கொடுக்கலாம். அதனால எந்த பொதுத்துறை நிறுவனம் முன் வரும்னு பாக்குறாங்க. வரவங்கலாம் 500 கோடி 1000 கோடின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நிறுவனம் வந்துச்சு, அதுதான் டிட்கோ. 5000 கோடி தரேன். சரி, ஓகே, ரைட், எழுது டிட்கோ. அடுத்தது வேற எந்த நிறுவனம் வருதுன்னு பாக்குது. அப்பதான் இன்னொன்னு 5000 கோடியில எல்காட்னு ஒரு நிறுவனம் வருது. அது 2 எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 எழுத்து, இதுல ஃபர்ஸ்ட் 2 எழுத்து. டைடல் பார்க். இந்தியாவே டைட்டில் பார்க்னா என்னன்னு தெரியாத அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல டைட்டில் பார்க் உருவாக்கி ஒரு பாட்டாளி மக்களுடைய குழந்தையும் டைய கட்டி வேலைக்கு போக வச்சவர் பாட்டாளி மக்களுடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இது உழைப்புங்க. எங்க படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நடிப்புக்கும் இயக்கத்துக்குமே ஃபாரின் போய் படிச்சுட்டு வராங்களாம் ஐயா. ஆனா படிக்காத எங்களுடைய பாரதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், எண்ணிய தமிழ் மக்களே அப்படின்னு. அதுக்கு மேல பஸ்ஸுக்கு விசில் அடிச்சுட்டு இருந்த ஒரு ஆளு தன்னுடைய ஸ்டைலுக்கும் நடிப்புக்கும் மட்டுமே விசில் வாங்கினாருன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க எல்லாம் பாட்டாளி தான் சார். இன்னைக்கு எல்லாம் கூலின்னு படம் பேர் வச்சாதான் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இங்க வந்து படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் தாங்க. இன்னைக்கு புக் ஃபேர் நடக்குது, எல்லாம் போய் வாங்குங்க, படிங்க, சிந்தனை பண்ணுங்க, எல்லாம் சரி. ஆனா படிப்பு தான் வாழ்க்கை. படிப்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு, படிப்பு இல்லைன்னா மொத்த வாழ்க்கையும் போச்சுன்னு நினைக்கிறது தான் தப்பு. ஆக ஒரு மனுஷனுக்கு நேர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, மனநிறைவு, ஒழுக்கம் படிப்பாளியை விட பாட்டாளிட்ட ஒசந்து இருக்குன்னு சொன்னா நிறைவான மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் துணை நிற்பது பாட்டாளி என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் அமர்கிறேன். வாழ்க்கொளமுடன்.